ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் 2026 வரக்கூடிய மகா சிவராத்திரி February 15ஆம் தேதியா 16ஆம் தேதியா எப்போ வருது, சரியான நாள் என்ன, எந்த நாளில் நாம் விரதம் இருந்து கண் விழித்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தருவதற்கு உண்டான மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளில் சிவ வழிபாடு செய்கிறது பல மடங்கு அதிக பலனை நமக்கு கொடுக்கும். பல பிறவிகளில் செஞ்ச பாவங்களில் இருந்தும் அதனால ஏற்படும் கஷ்டத்தில் இருந்தும் நம்மளை விடுவிக்கக்கூடிய பேராற்றல் மிகுந்த அற்புதமான ஒரு நாள். அப்படிப்பட்ட நாள் எப்போ வருது, வழிபாடு பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மகா சிவராத்திரி விரதத்தை எந்த நாள்ல கடைபிடிக்கணும், எந்த நாளில் இரவு கண் விழிச்சு சிவ வழிபாடு செய்யணும், எப்போது விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பக்தர்களுக்கு வழக்கமாக இருக்கும். இந்த ஆண்டு February 15, February 16 இந்த 2 நாளில் மகா சிவராத்திரி விரதம் இருக்கணும். அப்படிங்கிறத நாம் எப்போ இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு உண்டான ஒரு புனிதமான மாதம். இந்த நாளில் கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபடுறதோட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக கடுமையான கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பை தரும் திருநாள் இந்த நாள் சிவராத்திரி. வாழ்க்கையில் வெற்றிகளை அடைய இறையருளை பெறுவதற்கு உண்டான ஒரு நாள். உடலும் மனமும் புதிய ஆற்றலை பெறுவதற்கு உண்டான மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. அதனால மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது மிகவும் உயர்வான விரதங்கள்ல ஒன்றா பார்க்கப்படுது. இந்த மகா சிவராத்திரி எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு புராணங்களில் நிறைய கதைகளும் காரணங்களும் சொல்லப்படுது. அதாவது சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டபோது தேவர்களும் மற்றவர்களும் இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவனை வழிபட்ட நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு கதைகளின்படி சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்ச நாளே மகா சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுது. சிவபெருமான் அக்னிலிங்கமாக வெளிப்பட்ட தினமே மகா சிவராத்திரி அப்படின்னு இன்னொரு புராண கதையில சொல்லுது. பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி அன்னைக்கு மகா சிவராத்திரி விழா கொண்டாடுறது வழக்கத்தில் இருக்க. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவ வழிபாடு செஞ்சுவாங்க. இந்த ஆண்டு February 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட இருக்கு. இதனால மகா சிவராத்திரி விரதத்தை February 15ஆம் தேதி கடைபிடிக்கணுமா இல்லை 16ஆம் தேதி கடைபிடிக்கணுமா, எந்த நாளில் இரவு கண் விழிச்சு சிவ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுல நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கு. அதை பற்றி நாம் இந்த பதிவுலையும் பார்த்துடலாம். February 15ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:51 மணிக்கு தான் சதுர்தசி திதி ஆரம்பிக்குது. அதே போல February 16ஆம் தேதி அன்று மாலை 6:26 மணியோட சதுர்தசி திதி நிறைவடையுது. அதுக்கப்புறமா அமாவாசை திதி ஆரம்பிக்குது. மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது இரவு முழுவதும் கண் விழிச்சு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. சதுர்தசி திதி இருக்கும் நாளில் மாலை நேரம் துவங்கி இரவு முழுவதும் 4 காலங்களாக பிரித்து சிவ வழிபாடு நடைபெறும். அதாவது மகா சிவராத்திரி வழிபாடு துவங்கும் போது நிறைவு செய்யும் போதும் சதுர்தசி திதி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா February 15ஆம் தேதி மாலை சதுர்தசி திதி துவங்குது. February 16ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு முன்னாடியே சதுர்தசி திதி நிறைவடையுது. இப்போ அதனால
பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அப்புறமா மகா சிவராத்திரி வழிபாடை ஆரம்பித்து அன்று இரவு முழுவதும் கண் விழிச்சு 4 காலங்களில் நடைபெறும் சிவ பூஜையில் கலந்துக்கணும். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு காலை 6:30 மணிக்கு உண்டான 4ஆம் கால பூஜை நிறைவு செய்யணும். அதனால பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு மாலை 6:26 மணிக்கு சதுர்தசி திதி நிறைவடையுது. மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று காலை முதல்ல விரதத்தை ஆரம்பித்து இருக்கணும். அன்று இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவ வழிபாடு செய்யணும். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பாரணை செஞ்சு உணவு சாப்பிட்டுக்கலாம். அன்று பகல் முழுவதும் தூங்காம மாலை 6 மணிக்கு அப்புறமா சிவனை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு நீங்கள் இரவு தூங்கிக்கலாம். அதாவது 15ஆம் தேதி நீங்கள் முழுசாக விரதம் இருந்து அந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுக்க நீங்கள் கண் விழிச்சு அதுக்கப்புறமா 4 கால பூஜையும் பார்த்துட்டு நீங்கள் மறுநாளும் பகலில் தூங்காமல் அன்னைக்கு நைட்டு திங்கக்கிழமை நைட்டு நீங்கள் எப்போதும் போல் தூங்கிக்கலாம். இந்த சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது இப்படி தான் கடைபிடிக்க முடியும். உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து நீங்கள் விரதத்தை இருந்துக்கோங்க. 4 கால பூஜையும் கோயிலில் போய் பார்க்க முடியுமா உங்களால் அப்படின்னா போய் பாருங்க. இல்லை அப்படின்னா வீட்டில இருந்தே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.